ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்ஸ்க்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேம்ல மட்டும் போய் சிக்கிடாதீங்க. ஆமா கைஸ், நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க 50,000 ஏமாந்துருக்காங்க. நான் என்னன்னு சொல்றேன் தெரியல, கடைசி வரைக்கும் பாருங்க ப்ளீஸ். மண்டே சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்க்கு புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் தான் இந்த ஃபாலோவர் நமக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலா இங்க வந்து நான் அவங்க டீடைல்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் அவங்க சேஃப்டிக்காக. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்ஸ்க்காக ஒரு பல்க் அமௌண்ட் ஏமாந்துட்டேன் ப்ரோ, தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு எல்லாமே சொன்னாங்க, அவங்க சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, மண்டே இவங்க வந்து அபிஷியல் புக்கிங் ஆப் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல டிக்கெட் ட்ரை பண்ணிருக்காங்க. டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ உடனே வந்து ஒரு டிக்கெட் செல்லிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரீச் பண்ணி அவங்கள்ட்ட டிக்கெட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இவங்கள்ட்ட டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரி நீங்க டிக்கெட் பிரைஸ், ஜிஎஸ்டி, பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட், மெயில் டிரான்ஸ்ஃபர் ஃபீ இதெல்லாமே நீங்க அனுப்புங்க. ஒன்ஸ் உங்களுக்கு டிக்கெட் நாங்கள் அனுப்பினதுக்கு அப்புறம் டிக்கெட் பிரைஸை தவிர்த்து பாக்கி எல்லாமே ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அஃபிஷியலா மெயிலும் அனுப்பியிருக்காங்க. இவங்க இது எல்லாமே நம்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் அனுப்பிட்டாங்க. அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போய் பிளாக் மார்க்கெட் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 கேட்டிருக்காங்க. அப்போதான் வந்து இவங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு இவங்க வந்து ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இவங்க உடனே டிலே பண்ணாம சைபர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னேன். இவங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சைபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கேம் பண்ண அக்கௌண்ட்டை போய் நான் பார்த்தேன் ஆக்சுவலா. ஸோ அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் உள்ள போஸ்ட், ஸ்டோரி ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட அக்கௌண்ட் இருக்கு. எல்லா அக்கௌண்ட்லயுமே சிமிலர் ஆட் தான் வந்து போடுறாங்க. ஸோ ஆக்சுவலா என்னோட கெஸ்ட் என்னன்னா, இது எல்லாமே வந்து டெம்பரரி அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இது இந்த எல்லா அக்கௌண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3,000+ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. ஸோ பே பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டாங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆட் புஷ் பண்றாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 அக்கௌண்ட் பார்த்தேன். எல்லா அக்கௌண்ட்ல இருந்துமே ஒரே மாதிரி ஆட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஆட் மூலியமா அவங்க ஒரு 5 பேரை ஏமாத்தினா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட். அவங்க ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க போல. இந்த மாதிரி ஆட்ஸ் நான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். தயவு செஞ்சு இதை கிளிக் பண்ணி அவங்கள்ட்ட சேட்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்படியாவது உங்கள்கிட்ட பேசி உங்களை ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களையுமே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இவங்களை இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு விசிபிளா இருக்கு. இப்போதைக்கு அந்த ஸ்கேம் அக்கௌண்ட்ஸை நான் இங்க ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா சைபர் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கமெண்ட்ஸ்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ கைஸ், நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். அகைன் நான் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு ஆர்வத்தில் போய் இந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துடாதீங்க. டிக்கெட்ஸ் வந்து அஃபிஷியல் புக்கிங் ஆப்ல வந்து ட்ரை பண்ணுங்க. கிடைக்கலையா நெக்ஸ்ட் மேட்சஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. நமக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்கு. அதாவது சிஎஸ்கே எம்ஐ மேட்சுக்கு அகைன் ஃபேஸ் 2 புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்க. அதை தவிர்த்து 2 மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஓடிஐ மேட்ச் சென்னையில 1 நடக்க போகுது. அதுல ரோஹித் கோலி எல்லாம் வர போறாங்க. ஸோ கைஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐபிஎல் மேட்சை லைவா பார்க்க ஆர்வமா இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களில் யாராவது இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.